வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னன்னு தெரியுதா? காலி டப்பா தாங்க, தீந்து போச்சுது. நான் இப்போ யூஸ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் பண்ணக்கூடிய லிக்யூடு, ஓகேவா? டிஷ் வாஷ் பண்ணக்கூடிய லிக்யூடு. இது காலி ஆயிடுச்சு. இது ஒரு பாட்டிலோட ரேட் பார்த்தீங்கன்னா இதில் 120 எம்ஆர்பி போட்டிருக்கு, ஆனால் 120 இல்லை, 70 to 90 வரைக்கும் அந்த இதோட ரேட் வருது. பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு 1 வீக்கு, மோஸ்ட்லி 1 வீக்கு போகுது. 500 ml தான். இல்லை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, 500 ml தான். 1 வீக்கு இல்லைன்னா அப்படி 10 days அந்த மாதிரி தான் போகுது. அதுக்கு மேலே இது போகலை. அதே சேம் டைமு இது பாருங்கள், வெறும் 5 rupees தாங்க. தெரியுதான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 5 rupees தான். நான் இப்படி தான் இப்போ இதை யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சுங்க. வேணா நமக்கு அந்த சோப்பு கறி இல்லாமல் இருக்கலாம், வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees தான். ஒரு பார் நம்ம இது பண்ணி போட்டோம்னா கரெக்டாக 1 வீக் நமக்கு யூஸ் ஆகுது. இல்லைன்னா அட்லீஸ்ட் ரொம்ப பாத்திரம் நிறைய கழுவ வேண்டியது இருந்தால் கூட ஒரு 4 days அப்படிலாம் யூஸ் ஆகுது. இது பெரிய பார் 10 rupees 40 rupeesக்கு அந்த பெரிய பார் வாங்குறத விட அது சும்மா நமக்கு பெரிய பாராக இருந்தாலும் நம்ம தண்ணி விட்டு அதை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக இதாயிரும். அதை விட பெஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன இதை 5 rupees தான். சின்ன சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வேஸ்ட்டும் ஆகாது, அது மணி ரொம்ப நமக்கு சேவ் ஆகும். இப்படி சின்ன சேவிங்ஸில் தாங்க நம்ம சேவ் பண்ண முடியும். எல்லாம் நமக்கு அமௌண்ட் பெரிய பல்க் அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது கஷ்டம்தான். சின்ன அமௌண்ட் சேவ் அதே மாதிரி தான் இது மட்டும் இல்லைங்க, எல்லாமே அப்படி தான். இது பார்த்தீங்கன்னா சிவக்கா பேக்கெட்டுங்க. இது நான் இந்த ப்ராடக்ட் நான் கார்த்திகா வாங்கியிருக்கேன். நான் அதுக்காக காமிக்கலை, இது கம்பெனியோட விளம்பரம் கிடையாது, பார்த்துக்கோங்க. எந்த இது ஷாம்பு எது வாங்கினாலும் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு லாபம். நம்ம பெரிய பாட்டில்ஸ் வாங்கும்போது பாட்டிலோட ரேட் என்ன ஆகுதுன்னா 150 200 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. அதை வாங்கிட்டு நம்ம அது பாதி நமக்கு அது தீர்றதுக்குள்ளே என்ன ஆயிடுது, அதோட எக்ஸ்பைரி ஆயிடுது. ஸோ அதை விட பெஸ்ட்டுங்க, இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கலாம். ஒரு 10 packets நீங்கள் ஒரு 10 rupees இல்லை 20 rupeesக்கு நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது காலி ஆகும்போது வாங்கலாம். ரொம்ப வேஸ்ட் ஆகாது, நமக்கும் அமௌண்ட்டு மிச்சம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.